வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்தியா ஹோமியோபதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்பட என்ன வகையான உடற்பயிற்சி செய்யலாம் என்று யோசித்து வந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இன்ட்ரோடக்ஷன் வில் நான் உங்களுடன் சில யோகாசனங்களை பற்றி பேசப் போகிறேன். அவற்றை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம், சிறுநீரகத்திற்கு ஆதரவு வழங்கலாம் மற்றும் கிரியேட்டினின், யூரியாவை குறைக்க உதவலாம். நமது சிறுநீரகம் எதனால் பாதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் ஆகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை சரியாக பராமரிக்கவில்லை, தினமும் உடற்பயிற்சி செய்யவில்லை, தினமும் யோகாசனம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முறையிலான கோளாறுகள் மிகவும் விரைவாக வந்துவிடும். வாழ்க்கை முறையில் கோளாறு வந்தவுடன், அதாவது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, உங்கள் சர்க்கரை அதிகரிக்கிறது, மேலும் உங்கள் உடலில் சர்க்கரை அல்லது பிபி இருந்தால் உங்கள் உடல் ஒருபோதும் இதை வெளிப்படுத்தாது. உங்களுக்கு பிபி இருக்கிறது, உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறது என்று நீங்கள் பரிசோதனை செய்யும் வரை, நீங்க பிபி பரிசோதனை செய்கின்ற வரை உங்களுக்கு பிபி நோயாளி என்று தெரியவே தெரியாது. நீங்கள் உங்களுடைய இரத்த சர்க்கரை பரிசோதனை செய்யும் வரை உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. பெரும்பாலான சிறுநீரகங்கள் அதிக இரத்த அழுத்தம் மற்றும் அதிக இரத்த சர்க்கரையின் காரணமாகவே பாதிக்கப்படுகின்றன. இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் உங்கள் வாழ்க்கை முறை சரியாக இல்லாததுதான். நீங்கள் வழக்கமாக உடற்பயிற்சி செய்யவில்லை, நீங்கள் யோகாசனம் செய்யவில்லை, நீங்கள் தியானம் செய்யவில்லை, உங்களுக்கு உங்க வேலையின் மீது அதிகமான மன அழுத்தம் உள்ளது, உங்களுக்கு தூக்கம் வரலை, நீங்கள் முழு இரவும் விழித்திருக்கிறீர்கள். இதனால் வாழ்க்கை முறை குறைபாடு ஏற்படலாம். உதாரணமாக இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை. இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை எந்த நோயாளிக்கும் ஏற்படலாம். அவர்கள் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் காலப்போக்கில் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக பாதிக்கப்பட தொடங்கும். அதன் விளைவாக நமக்கு கிரியேட்டினின் அதிகரிப்பதும் யூரியா அதிகரிப்பதும் காணப்படுகிறது. இப்போது ஒரு நோயாளர் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த யோகாசனங்களை செய்ய வேண்டும் என்பதை காண்போம். இதனால் அவரது சிறுநீரக செயல்பாடு மேம்படவும் சிறுநீரகத்திற்கு ஆதரவு கிடைக்கவும் செய்யலாம். முதல் யோகாசனம் என்பது புஜங்காசனம். இது என்ன செய்கிறது? இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்களையும் நீக்குகிறது, அழற்சியை குறைக்கிறது மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் சிறுநீரகத்திற்கு ஆதரவு வழங்கவும் உதவுகிறது. எனவே நீங்கள் காலை எழுந்தவுடன், குறிப்பாக அதிகாலை நேரத்தில் புஜங்காசனம் செய்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். இரண்டாவது யோகாசனம் பவன முக்தாசனம் ஆகும். இதையும் செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏற்படும் வாயு, அமிலத்தன்மை ஆகியவை மேம்படுகின்றன, ஜீரணம் மேம்படுகிறது மற்றும் குறிப்பாக உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை ஆகியவை கட்டுப்பாட்டில் வரத் தொடங்குகின்றன. உங்கள் இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருந்தால் சிறுநீரகத்திற்கு கூடுதல் சுமை ஏற்படாது, சிறுநீரக செயல்பாடு மேம்படும் மற்றும் உங்கள் கிரியேட்டினின், யூரியா ஆகியவை கட்டுப்பாட்டில் இருக்கும். மூன்றாவது மத்ஸ்யாசனம் ஆகும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் சிறுநீரக நோயாளிகளில் பலருக்கு முதுகுவலி அதிகமாக இருக்கும். அவர்கள் மேடம் எனக்கு முதுகில் வலி வருகிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் இந்த ஆசனத்தை மேற்கொண்டால் இது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், சிறுநீரக செயல்பாட்டையும் அதிகரிக்கும், அழற்சியையும் குறைக்கும், வீக்கத்தையும் குறைக்கும் மற்றும் அதே நேரத்தில் உங்கள் முதுகு வலியையும் குறைக்க உதவும். நான்காவது அலோம்-விலோமா ஆகும். நீங்கள் அலோம்-விலோமா செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். நீங்கள் அலோம்-விலோமா செய்யும் போது உங்களோட இரத்த அழுத்தம் அதிகமாக உயர்ந்திருந்தால் அது மெதுவாக சாதாரண நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்கள் சர்க்கரை அளவு எப்போதாவது அதிகமாகவும் எப்போதாவது குறைவாகவும் இருந்தால் அது சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். உங்க சர்க்கரை அளவும் கொஞ்சம் குறையும். இதனால் அதிக இரத்த சர்க்கரை மற்றும் அதிக இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்பட்டிருந்த அதிக அழுத்தம் குறையும், மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடும் மேம்படும். நீங்கள் இந்த 4 யோகாசனங்களை செய்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம், கிரியேட்டினின், யூரியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.